ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். 11th ஃபிசிக்ஸ் என்சிஆர்டி. ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷன் என்ன? இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்பீடை ரெகுலேட் பண்ணதுக்கு. ஓகேவா? அதையும் தாண்டி இங்கேன்னு கொடுத்துருக்கோம் ஃபிசிக்ஸில். ஸோ அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு, the velocity of an object in general changes during its course of motion. How to describe this change? அதாவது ஒரு ரோட்டில் ஒரு கார் ஒன்று போகுது அப்படின்னா டைம் போக போக அதோட வெலாசிட்டி, அதாவது அதோட ஃபாஸ்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து கலீலியோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மாடி மேலே வந்து போடுறாரு, ஃப்ரீ ஃபாலிங். ஓகேவா? அந்த இடத்துல ஏர் எதுவுமே இல்லை, எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த பொருள் மேலே வந்து விழுது. அவர் என்ன கண்டுபிடிக்காரு அப்படின்னா, அதில் அந்த பொருள் மேலே விழும்போது கீழே வர வர அதோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ அதை வச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருக்கும்போது அதோட ஸ்பீடை குறைக்கிற விதமாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ அவர் கண்டுபிடிச்சது அதுதான். திஸ் லெட் டு தி, அதாவது கல்லியோ கண்டுபிடிச்சார்ல ஃப்ரீ ஃபாலில், அது எதுக்கு வழியாக ஊற்றுது அப்படின்னா, திஸ் லெட் டு தி கான்செப்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் அஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் டைம். அதாவது டைம் போக போக டைம் ஆக ஆக அந்த பொருளோட ஸ்பீடு வந்து குறையுதில்லை. ஸோ அதுதான் வெலாசிட்டி. ஓகேவா? வெலாசிட்டினா என்ன, ஸ்பீட்னா என்ன அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது பாருங்கள். ஓகே, இப்போது ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எடுத்துருக்கேங்க. ஓகேவா? இதுவும் சேம் தான், ஜஸ்ட் என்ன இது ஆவரேஜ் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஓவர் டைம் இன்டர்வல் இஸ் டிஃபைன் அஸ் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டெல் பி டிவைடட் பை டைம் இன்டர்வல் டெல் டி. ஸோ இதுதான். ஓகேவா? இதுதான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதை வச்சு சம் சால்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு இருக்கா? இந்த ஃப்ளாட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கிராஃப் என்ன அப்படின்னா, இது டைம். ஓகே, அந்த வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் போடும்போது த ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் தி ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்டிங் தி பாயிண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு v2 d2 v1 d1. ஓகே, இந்த ஃப்ளாட் இது இமேஜ் இருக்குது அந்த பக்கம், இந்த இமேஜ் எதுக்கு இல்லை. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சலரேஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் பார்த்துக்கோங்க. இதுனா என்ன, இந்த இடத்துல இந்த கார் போத்தில் இந்த இடத்துல இதோட ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது தான் இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். சாதாரணமாக வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் வெலாசிட்டி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா தான் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அந்த வகையில் டிவி டிவைட் பை டிடி இதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வேறு என்ன, ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஒரு வெக்டார். ஏன் அப்படின்னா அது வெலாசிட்டி சேர்ந்து இருக்குது. ஓகேவா? வெலாசிட்டியை சார்ந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ வெலாசிட்டியே ஒரு வெக்டார், அதாவது அதில் ஸ்பீடு இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் ஆக்சலரேஷனுமே ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே உண்டு. ஸோ அதனால் ஆக்சலரேஷனுமே ஒரு விதமான வெக்டார். ஓகேவா? வெக்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆக்சலரேஷன் கேன் ஆல்சோ பி, அதாவது வெலாசிட்டி மாதிரியே ஆக்சலரேஷனும் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஓகேவா? அதை தான் இந்த கிராஃப் மூலமாக சொல்லியிருக்காங்களே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும். இந்த கிராஃப் கொடுத்துட்டு மேபி கேள்வி கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதை தான் பொசிஷன் டைம் கிராஃப். ஓகேவா? ஃபார் மோஷன் வித் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ ஆக்சலரேஷன் ஆர் சோன் இன் பிகர். ஸோ இந்த படம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், அப்பர்ட் ஃபார் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ இருக்கா மேடம் இருக்கா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். டவுன்வர்ட் ஃபார் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், இது டவுன்வர்டு. ஓகேவா? இது நெகட்டிவ். அடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் ஜீரோ ஆக்சலரேஷன். ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன். இந்த 3 கிராஃபும் முக்கியமானது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபேரபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் என்ன ஆக்சலரேஷன் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா?
ஒவ்வொரு டயத்துக்கிட்டே ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்ம வந்து இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஆக்சரேஷன் படிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப டீப்பாக போக மாட்டோம். ஜஸ்ட் இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த கிராஃப் இருக்குல்ல, இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கேயுமே அதுதான் இருக்குது இந்த கிராஃப். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெட்டஸ் சி. இது வந்து பொசிஷன் டைம் கிராஃப். இதுக்கு ஆக்சலரேஷனுக்கு. ஓகேவா? இது வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன டயக்ராம் பாருங்கள். ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ இது டைரக்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பார்க்குறதுக்கு பாசிட்டிவ். ஓகேவா? அப்புறம் பாருங்கள் வித் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ மேலே மக்கள் தான் போகுது. அப்படின்னா இது பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், அந்த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் பாசிட்டிவ் டைரக்ஷன். அதாவது அதே பக்கம் தான் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் இங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் தான் இருக்குது, பாசிட்டிவ் தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா வித் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் அப்படின்னா என்ன? கீழே மக்கள் வரும். ஸோ கீழே வருதா? இந்த கீழே இது மேலே போகுது. பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தேர்ட் என்ன? அந்த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் நெகட்டிவ் டைரக்ஷன். ஆனால் கீழே. ஓகேவா? ஸோ கீழே வந்துருச்சா? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அது கீழே நெகட்டிவ். ஓகேவா? வித் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் தான். கீழே மக்கள் வருதா? ஸோ அதனால். அப்புறம் டி பாருங்க, ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் பாசிட்டிவ் டைரக்ஷன். இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் வருதா? பாதி வரைக்கும் வருது பாசிட்டிவ் டைரக்ஷனில். அப்புறம் பாருங்க, டில் டைம் T1. இந்த T1 வரைக்கும் பாசிட்டிவ் டைரக்ஷன் அண்ட் தென் டான்ஸ் பேக் வித் த சேம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இந்த கீழே கொஞ்சம் வருதா? நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த பிளாக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஓகே இதான் கிராஃப். ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான்? வெலாசிட்டி டைம் கர்வ் ஈக்குவல்ஸ். இந்த கிராஃபுக்கு கீழே இடம் இருக்காங்க, கேப்பு. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இங்கே நகர்த்தப்பட்ட இடம், அதாவது மூவ் பண்ணப்பட்ட இடம் அப்படின்னா இந்த விடி கர்வுக்கு கீழே வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு கீழே கேப் இருக்கா? ஸோ அதை தான் ஏரியா, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு டைம் இன்டர்வலுக்கும் மூவ் ஆகிருக்கும்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்த ஏரியா அண்டர் தி கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஓவர் எ கிவன் டைம் இன்டர்வல். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஜஸ்ட்டு என்ன கீழே இருக்கிறது ஏரியா ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே. அப்புறம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த ஏரியா என்ன ஷேப் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஃபார்ம். இது நீங்கள் வந்து ஒர்க் எனர்ஜி பவர் அந்த சாப்டர் இருக்குல்ல, அதில் படிப்பீங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? ஓகே, ஃபிசிக்கலி இது என்ன அப்படின்னா இஸ் தட் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி cannot சேஞ்ச் வேல்யூஸ் abruptly at an instant. சேஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூவஸ். அதாவது சேஞ்சஸ் என்ன? இப்போ சிலவங்க பிரேக் போடுவாங்க, சிலவங்க ஸ்பீடாக போவாங்க, சிலவங்க ஸ்லோவாக போவாங்க. ஸோ அது வந்து அவங்கள பொறுத்து இருக்குது. ஃபிசிக்கலி அப்படிங்கிறது வந்து வேறு. ஆனால் ஓகேவா? இங்கே வந்து இந்த பாடத்துக்கு ஜஸ்ட்டு படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதாவது பாடி மூவிங் இல்லை, மூவ் பண்ணாமல் இருக்கும்போது. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கு வந்து இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் நடத்திடுறேன். இப்போது ஆக்சலரேஷனாக என்ன அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக திரும்ப எடுக்கிறேன். தேங்க்யூ.